அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். மேச ராசிக்கு உண்டான நம்மளுடைய மாசி மாத பலன்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதாவது குணாதிசயங்கள் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு பேசக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்களை மாசி மாதம் கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாசி மாதத்தில் முதல்ல நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோம். அந்த கிரக நிலைகளை ஒட்டி தான் நம்ம பலன் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் சந்திரன் பிறப்பு காலத்தில், அதாவது இவங்க பிறக்கும் போதே மேஷத்தில் சந்திரன் இருப்பார் பிறந்த அன்று. இப்போ நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு 1989 நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் அன்றைய சந்திரன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்தில் இருப்பார். அப்படி அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய பலன்கள் தான் ராசி பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இதில் கிரக நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ரம். இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியோடு நம்ம அடுத்து போவோம். 5ஆம் இடத்துல கேது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மாதம் உண்டு. செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராங்க. இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு, அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் கும்பத்துக்கு வராங்க. சனி மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 12வது ராசி. இது என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது, இதுவரைக்கும் இருந்து வந்த
தேவையில்லாத பிரச்சனைகள். அது நீங்கள் போனதாக இருக்கலாம் அல்லது உங்களை தேடி வந்ததாக இருக்கலாம். மேசராசிக்காரங்களுடைய கேரக்டர் இப்போ சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேரக்டர். நாம் நம்மளுடைய கோபத்தினுடைய அதீத உச்சத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி அது நடக்குமா, இது தொடருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இனி தொடராது. உங்களை சந்திக்க வந்த பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து ஓடும். அதாவது ஒரு புலி உங்களை தாக்க வருது அப்படின்னா கூட பயந்து அது திருப்பி ஓடும் அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் தரேன். கோபத்தை கட்டுப்படுத்தணும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் அதர் பர்சனை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டிரான்சிட்டில் அதாவது கோச்சாரத்தில் வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறது. செவ்வாய் உச்சம் அடைஞ்சு தன்னுடைய 4ஆம் பார்வையை உங்கள் ராசியை தான் பார்ப்பார். ஸோ அந்த நிலையில் பார்க்கும்போது கோபம் அதீதமாக வரும். ஏன்னா யார் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம பக்கம் மேசராசிக்காரங்க பக்கம் எப்போதுமே ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நியாயங்கள் எல்லா நேரங்கள்லையும் மனிதனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. ஸோ அப்போ என்ன, நம்மளுடைய நியாயங்களை எங்கே எப்படி வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தணும். குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய கோபம் நியாயமானது தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அதன் பொருட்டு நிறைய தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். போதாத குறைக்கு செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ல் கேது பகவான் மேலே விழுகுது. உங்கள் மனசில் நியாயங்கள் இருக்குது, நியாயத்தின் பக்கம் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறீங்க, அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. ஸோ வேணாம் சொந்த பிரச்சனைகளை பாருங்கள், பொது பிரச்சனைகளை தலையிடாதீங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் வரும், அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க. ஆடம்பரமான செலவுகள் மீது ஆர்வம் வரும். இதை பண்ணணுன்னா நான் அதை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும், அதெல்லாம் வேணாம். மனைவி சொல்லே மந்திரம், இதுதான் தாரக மந்திரம். இப்போதைக்கு நமக்கு வருமானத்தில் குறை வருங்க, பொருளாதாரத்தில் தடை வருங்க. என்னடா இது, நமக்கு வர வேண்டிய வருமானம் இன்னொருத்தருக்கு போகுதே, நம்ம உழைச்ச உழைப்பு இன்னொருத்தருக்கு ஊதியமாக போகுதே அப்படின்ற எண்ணங்கள் வரும். உண்மையிலே அப்படி நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இறைவன் நமக்கு உள்ள விஷயத்தை வந்து நமக்கு கொடுப்பார் நிச்சயமாக. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் பாதிக்கு மேலே, அதாவது பாதி அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், மேசராசிக்கு அற்புதமான காலகட்டம். என்ன விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயணம் வரும், ஆலை பயணமாக வரும். அதுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம பலருக்கு உபதேசித்தது போக நமக்கு சிலர் கைடன்ஸ் வருவாங்க. நம்ம எப்போது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறோமோ அப்போது நம்ம உயர்ந்து போவோம், அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ பிறருடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு, நம்மளுடைய இடப்பிரச்சனைகளுக்கு, பத்திர பிரச்சனைகளுக்கு, டாக்குமெண்ட் பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க. சார் நம்ம சொத்து சார், நம்மளுடைய காம்பவுண்டு சார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவான், ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய சொத்து நம்ம வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகிடுச்சு, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னாலும் கூட அதில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், நீதிக்கு புறம்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் வெற்றியடையும். வழக்குகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகளில் வெல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய தொழில்நுட்பங்களால் ஆதாயம் உண்டு. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வேலை வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள் நிச்சயம் கிடைக்கும். இப்போது இந்த மாணவர்களுக்கு தேர்வு வரக்கூடிய நேரமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், ஆறு வந்து ஏதோ படிக்கலாம். அது குறிப்பாக பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மந்தப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த 10th +2 மார்க் பொறுத்த வரைக்கும், நீட் எக்ஸாம் எழுதுறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டம் வருது. நம்ப முடியாது, என்ன சார் என் குழந்தையா அதுவா படிக்குதா அப்படின்ற கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். மேசராசிக்காரங்க இந்த டைம் ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்படிங்கிற மாற்றம் இல்லை. இந்த மாசி மாதத்தில் படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ரம் நிவர்த்தியாகி ராசிக்கு புதன் 9ல் இருக்கக்கூடிய, அவருடைய 9ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய புதனை பார்க்குறார் நேரடியாக. அங்கே புதன் மட்டுமே தனிச்சில், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அதோட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால இரவு பகல் பார்க்காம படித்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி இருக்குது. அதே மாதிரி வியூக வணிகம்னு சொல்லக்கூடிய வணிகத்தில் முதலீடு போட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்குது.
சரிங்க சார், இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு இருந்தாலும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. உங்களுடைய மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பரிகாரம் சொல்கிறேன். மேசராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு எப்போவுமே விட்டுறாதீங்க. முருகனுக்கு வில்வ அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க, அல்லது செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாய்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், பன்னீர் ரோஜா மாலை. இது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகப்பெருமான் ஒரு மலையில் ஒரு சின்ன குன்றில் எங்கேயுமே இருப்பாங்க, அந்த இடத்துல போய் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு இதில் உண்டு. இது எல்லாமே 100க்கு 90% சரியாக இருக்கும். அப்படி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய நம்பர் கீழே தெரியுது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா மேச ராசிக்கு இந்த மாதம், அதாவது நம்மளுடைய மாசி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை கையில் வச்சிருக்கு. 100க்கு 90% நல்ல பலன்களே. மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.